விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 12. பாஸ்கா கடந்து செல்லல். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாதது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற் காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பால் சுட்டெரியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. புளிப்பற்ற அப்ப விழா. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. 7 நாள்களுக்கு புளிப்பற்ற அப்பங்களையே உண்ணுங்கள். முதல் நாளிலேயே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து அகற்றிவிடுங்கள். ஏனெனில் முதல் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரை புளித்த அப்பத்தை உண்பவன் இஸ்ரவேலிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். முதல் நாளிலும் 7ஆம் நாளிலும் நீங்கள் புனித அவை கூடுவதற்கு அழையுங்கள். இந்நாள்களில் எவ்வேலையும் செய்ய வேண்டாம். ஒவ்வொருவரும் உண்ண தேவையானதை மட்டும் நீங்கள் தயார் செய்யலாம். புளிப்பற்ற அப்ப விழாவை நீங்கள் கொண்டாடி வர வேண்டும். ஏனெனில் அந்த நாளில்தான் உங்கள் படைத்திரளை நான் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்தேன். நீங்கள் இந்நாளை தலைமுறை தோறும் கொண்டாடி நிலையான நியமமாக கொள்ளுங்கள். முதல் மாதத்தின் 14ஆம் நாள் மாலை தொடங்கி அம்மாதத்தின் 21ஆம் நாள் மாலை வரை புளிப்பற்ற அப்பம்
உண்ணுங்கள். 7 நாள்களாக உங்கள் வீடுகளில் புளித்த மாவு காணப்படவே கூடாது. ஏனெனில் புளித்த அப்பத்தை உண்பவன் அந்நியனானாலும் நாட்டின் குடிமகனானாலும் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். நீங்கள் புளித்த அப்பம் உண்ணாமல் உங்கள் உறைவிடங்களில் எல்லாவற்றிலும் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ணுங்கள். முதல் பாஸ்கா. மோசே இஸ்ரவேலின் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறியது: நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானபடி ஓர் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்துக்கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள். ஈசோப்பு கொத்தை எடுத்து கிண்ணத்திலுள்ள இரத்தத்தில் அதை தோய்த்து கதவின் மேல் சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் கிண்ணத்திலுள்ள இரத்தத்தை பூசுங்கள். காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களில் எவனும் வெளியே போகக்கூடாது. ஆண்டவர் எகிப்தை தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேல் சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார். இவ்வார்த்தையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிலையான நியமமாக கடைபிடியுங்கள். ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்கும் நீங்கள் வந்து சேர்ந்த பின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டின் கருத்து என்ன என்று கேட்கும்போது நீங்கள், இது ஆண்டவரின் பாஸ்கா பலி. அவர் எகிப்தியரை சாகடித்த போது எகிப்திலுள்ள இஸ்ரவேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார். இவ்வாறு நம் வீடுகளும் அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள். மக்களும் தலை வணங்கி தொழுதனர். இஸ்ரவேல் மக்கள் போய் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தனர். தலைமகன் சாவு. நள்ளிரவில் அரசனாக இருந்த பார்வோனின் தலைமகன் தொடங்கி சிறையில் கிடந்த கைதியின் தலைமகன் வரை எகிப்து நாட்டின் எல்லா ஆண்பால் தலைப்பிறப்பையும் மற்றும் விலங்குகளின் அனைத்து ஆண்பால் தலையுச்சிகளையும் ஆண்டவர் சாகடித்தார். பார்வோனும் அவனுடைய அனைத்து பணியாளர்களும் எகிப்தியர் அனைவரும் விழித்தெழுந்தனர். எகிப்தில் பெரும் அழுகுரல் கேட்டது. ஏனெனில் சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் இரவிலேயே கூப்பிட்டு அவர்களிடம், நீங்களும் இஸ்ரவேல் மக்களும் எழுந்து என் மக்களிடமிருந்து வெளியே செல்லுங்கள். போங்கள், நீங்கள் சொன்னபடியே ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தையையும் உங்கள் மாட்டு மந்தையையும் கூட்டிக் கொண்டு போங்கள். போய்விடுங்கள், எனக்கும் ஆசி கூறுங்கள் என்றான். நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களை அவசரப்படுத்தினர். நாங்கள் எல்லோருமே சாகிறோம் என்றனர். மக்கள் பிசைந்த மாவு புளிக்கும் முன்னரே அதை எடுத்து மாவு பிசையும் பாத்திரங்களில் வைத்து தங்கள் போர்வைகளில் கட்டி தோள்கள் மேல் எடுத்து சென்றனர். இஸ்ரவேல் மக்கள் மோயிசன் வார்த்தையின்படி செயல்பட்டனர். அவர்கள் எகிப்தியரிடமிருந்து வெள்ளி அணிகலன்களையும் போர்வைகளையும் கேட்டு வாங்கினர். ஆண்டவர் எகிப்தியரின் பார்வையில் இம்மக்களுக்கு தயவு கிடைக்க செய்தமையால் அவர்களும் இவர்கள் கேட்டதை கொடுத்தனர். இவ்வாறு எகிப்தியரை இவர்கள் கொள்ளையிட்டனர். விடுதலை பயண தொடக்கம். இஸ்ரவேல் மக்கள் ராம்சேசிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ
6,00,000 பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள். ஏனெனில் மாவு இன்னும் புளிப்பாகாமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழியுணவு தயாரித்து வைத்துக் கொள்ளவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறைதோறும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. பாஸ்கா விதிமுறைகள். ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி பின்வருமாறு கூறினார். பாஸ்காவின் ஒழுங்குமுறை இதுவே. அந்நிய மக்கள் எவரும் இதை உண்ணலாகாது. ஆனால் வெள்ளி காசுக்கு வாங்கின அடிமை எவனுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்த பின் அவன் இதை உண்ணலாம். குடியேறியவரும் கூலியாள்களும் இதை உண்ண வேண்டாம். ஒரே வீட்டிற்குள் இது உண்ணப்பட வேண்டும். இறைச்சி எதுவும் வீட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படலாகாது. எலும்பையும் நீங்கள் முறிக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுமே இதை கொண்டாட வேண்டும். அந்நியன் ஒருவன் உன்னோடு தங்கியிருக்க அவன் ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாடப்பட விரும்பினால் அவன் வீட்டு ஆண்கள் அனைவருக்கும் விருத்த சேதனம் செய்தல் வேண்டும். அதன்பின் அவன் கொண்டாட முன்வரலாம். அவன் நாட்டு குடிமகன் போல் ஆவான். ஆனால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவன் எவனும் இதை உண்ணாதிருப்பானாக. நாட்டு குடிமக்களும் உங்களோடு தங்கியிருக்கும் அந்நியருக்கும் சட்டம் ஒன்றே. மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் இட்ட ஆணைப்படி இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் செயல்பட்டனர். அதே நாளில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அவரவர் அணிவகுப்புகளின்படி எகிப்து நாட்டினின்று வெளியேற செய்தார்.